டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். 60 உள்ள திமுகவை பார்ப்போம் என்று மிரட்டுகிறார். 60 உள்ள திமுகவை தான் நீங்க ஆக போகிறீங்க. எதிர்கட்சியா போராடக்கூடியவர்களாக தான் நீங்க மாறப்படுறீங்க. ஏன்னா அந்த அளவிற்கு இல்லாதவன் அடிப்படை தேவைகளை பாருங்கள் முதலமைச்சர் அவர்களே. அடிப்படையில் பெண்களுக்கான பாதுகாப்பை பாருங்க. ஊழல் அமைச்சர்களை பாதுகாத்து கொண்டிருக்கிறீர்கள். பாட்டிலுக்கு 10 ரூபா, நெல் மூட்டைக்கு 40 ரூபா, இப்படிதான் கமிஷன் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த அடிப்படையில் தனது ஆட்சியின் அவலத்தை மறைப்பதற்காக சும்மா நாங்கள் வடக்கில் இருந்தால் எங்களுக்கு ஆபத்து வரும், நாங்கள் உடனே போராடுவோம், இல்லாத ஒரு போராட்டத்தை எதை எடுத்து போராட போகிறீர்கள் முதலமைச்சர் அவர்களே? இந்த கிராமத்தில் சொன்ன நான் யார் தெரியுமா யார் தெரியுமான்னு கேட்டே இருப்பேன். பக்கத்தில் போய் பார்த்தா தானே யாருன்னு தெரியும். ஆக சும்மா இல்லாத ஒன்றை எடுத்து அதே மாதிரி மரியாதைக்குரிய பியூஷ் கோயல் அவர்கள் ஒரு மத்திய அமைச்சர், அவர் சொல்லுகின்ற கருத்துக்களை மிக கீழ்த்தரமாக விமர்சிக்கிறார் முதலமைச்சர் அவர்கள். அதில் என்ன சொன்னதில் என்ன தப்பு? புரியாதவர்கள் பேசுகிறார்கள் சொன்னார். புரியாதவர்கள் தானே பேசிக்கொண்டு இருக்கிறார்கள். நான் இன்னும் மேலே போனால் அது சரியாக இருக்காதுன்றது எனது கருத்து. அதனால் தமிழகத்தில் இல்லாத ஒரு போராட்டத்தை, இல்லாத ஒரு புறக்கணிப்பை உருவாக்கி கொண்டு அதை எதிர்த்து போராடுவதை போல போராடி கொண்டிருக்கிறார் முதலமைச்சர் அவர்கள். ஒரு பொய்யான போரை ஏற்படுத்தி ஒரு பொய்யான போர் வீரனாக தன்னை உருவகித்து கொண்டு அது டீலிமிட்டேஷனாக போராடு, ஹிந்தி திணிப்பா போராடு. ஒரு அமைச்சர் பேசுகிறார் மக்கள்கிட்ட, பாபா கோயிலுக்கு வருவேன், ஷிரடி சாய்பாபா கோயிலுக்கு வருவேன், ஆழ்வார்பேட்டை ஆஞ்சநேயர் கோயிலுக்கு வருவேன், இவங்க மீனவர் குப்பத்துக்கு அதிகமாக போய் சாப்பிட்ருக்கேன். சுனாமி தினத்துக்கு எல்லா சுனாமி அப்போ மயிலாப்பூரில் தான் அதிகமாக தங்கியே இருந்து மக்களுக்கு சேவை செஞ்சோம். ஒவ்வொரு சுனாமி தினமும் இங்கே தான் நான் கொண்டாடுவேன். ஆனால் எல்லா படமும் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் ஆச்சரியமாக நானும் அண்ணன் சிபிஆர் அவர்களும் ஒரு மீன் எடுத்து கொண்டாடி கொண்டிருப்போம். சதீஷ் இருப்பார். அப்போ எல்லா இணையதளத்தில் மீன் எடுத்த 2 பேருமே கவர்னர் ஆயிட்டாங்க அப்படின்லாம் போட்டாங்க. அந்த அளவுக்கு மீனவ சகோதரர்களோடு ஒன்றியவர்கள் நாங்கள். ஆனால் இன்னைக்கு எதுவுமே இல்லாமல் இந்த தொகுதியில் எதுவுமே இல்லைங்க. அதை தொகுதிக்கு தொகுதி உள்ள பிரச்சனையை முதலமைச்சரை பேச சொல்லுங்க. மாநிலத்தில் உள்ள பிரச்சனையை, நாட்டில் உள்ள பிரச்சனையை அப்புறம் பேசலாம். சும்மா ஒரு அட்டகத்தியை வச்சுக்கிட்டு பேசிக்கிட்டே இருக்காருன்னா எனது கருத்து. இல்லை, இது மிக தவறு. இது மிக மிக தவறு. இது டோக்கனை வச்சு நீங்க ஏமாத்துறீங்கன்றது பொதுமக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த 8000ன்றது மிகப்பெரிய ஊழல். டிஃபைன்டா என்னன்னு கிடையாது. புது பொருள் வாங்கலாம், பழைய பொருள் வாங்கலாம், எங்க வேணாலும் வாங்கலாம். இது மிக பெரிய, அதாவது என்னொன்று கனிமொழி சொல்றாங்க, கலைஞர் கொடுத்த தொலைக்காட்சி இன்னும் இயங்கி கொண்டிருக்கிறது என்பது பெருமையா. அரசாங்கமே ஒழுங்கா இயங்கல, தொலைக்காட்சி இயங்கி கொண்டிருக்கிறது. இது என்னங்க நடக்குது அரசியல்னு எனக்கு தெரியல. அதனால அது கேட்ட இந்த சட்டமன்ற உறுப்பினர் டான்ஸ் ஆடுறாராம் மக்கள் முன்னால. எவ்வளவு கிண்டல் கேலி! இதுக்கெல்லாம் பதில் சொல்லி ஆகணும்னு நான் சொல்றேன். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ. உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.